வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். க்ரோயிங் டிமாண்ட் ஆன் பிரைமரி மார்க்கெட் அண்ட் ப்ரைஸ் ஹைக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பழைய மாதிரி செகண்ட்ஸ் மார்க்கெட்டை நோக்கி நம்ம எல்லாம் மூவ் ஆகுறது எனக்கு தெளிவாக தெரியுது, இன்க்ளூடிங் மீ. நானும் செகண்ட்ஸ் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போ தானே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்னோட 16 ப்ரோ வைக்க போகிறேன் அண்ட் 14 ப்ரோக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன். 14 ப்ரோக்கு போக காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். 14 ப்ரோ புது ஃபோன் கிடச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஸ்டாக் இருக்குங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு இந்தியன் யூனிட் 14 ப்ரோ கிடைக்குது. உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து ஐஃபோன் 14 ப்ரோ ரொம்ப பிடிக்கும்? அதோட டிசைன், எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் சாய்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்டு டிவைஸ். அதுக்கப்புறம் வந்து டைட்டானியம்க்கு மூவ் ஆனாங்க. ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸ், 16 ப்ரோ சீரிஸ் ரெண்டுமே டைட்டானியம் அண்ட் இப்போ 17 ப்ரோ சீரிஸ் வந்து உங்களுக்கு அலுமினியம். ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு பீக்கை ஹிட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போனா ஐஃபோன் 10 ஸ்டார்ட் ஆகி ஐஃபோன் 14 ப்ரோ வரைக்கும், 14 ப்ரோ சீரிஸ் வரைக்கும். ஓகே, ஸோ செகண்ட்ஸ் மார்க்கெட் இப்போ ஏன் வந்து இவ்வளோ தூரம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகுது அப்படின்னா, இந்த பிரைமரி மார்க்கெட்டோட ப்ரைஸ் சேஞ்சிங்க, ரொம்பவே ப்ரைஸ் ஹைக் என்னால் பார்க்க முடியுது. சொல்லப்போனால் இப்போ நான் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் சஜஸ்ட் பண்ண வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன ஃபோன்னு காட்டுறேன் பாருங்களேன். லாவா ஸ்டார்ம் ப்ளே 5G. ஸோ இதை தான் வாங்க முடிஞ்சுது. இது வந்து 13,500 ரூபாய்க்கு வந்துச்சு அண்ட் இது வந்து பவர்டு பை டிமென்சிட்டி 7060, 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் அண்ட் ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. ஸோ மெமரி கார்டு ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு எல்டருக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறனால, அதாவது ஒரு எல்டருக்கு தேவைப்பட்டனால நான் இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ வேறு என்ன சாய்ஸ் இருக்குது? நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நான் மோட்டோரோலாவோட G35 தான் யோசிச்சேங்க. பட் G35ல வந்து T760 இருக்குது. ஆனால் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஒரு வகையில் பார்த்தா அது பெரிய ப்ளஸ் தான், ஏன்னா இதெல்லாம் ஹெச்டி பேனலு. ஆனால் எதனால் நான் வந்து யோசித்து லாவாக்கு போகிற மாதிரி ஆச்சுன்னா, இவங்க வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் மெயினாக யோசித்தது என்னென்னா, இவங்களோட ஏஓஎஸ்பி கைண்ட் ஆஃப் ஓஎஸ். ஏன்னா இப்போ நான் மோட்டோரோலாக்கு போகிறேன்னே வைங்களேன், ஹலோ யூஐ இருக்கும் அண்டு யூனிசாக் T760 வச்சு ஃபுல் ஹெச்டி ரெண்டர் பண்ணணும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஆப்டாக இருக்கும், எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கும் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ரெண்டாவது பெயின்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, 10,000 12,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே 4GB ரேமில் இருக்குது. இதை வந்து எத்தனை வருஷத்துக்கு நான் நம்பி சொல்ல முடியும்? இன்னும் ஒரு 2 இயர்ஸில் அந்த 4GB ரேம் எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்கும் அண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் அது என்ன ஆகும்? அதாவது நான் மேஜர் அப்டேட் மட்டும் சொல்லுங்க, ஆப் அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ பேருக்கு இது மைண்டில் இருக்குது? நம்ம வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி வாங்கினா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருப்போம். 4 வருஷம் முன்னாடி வாங்கும்போது நான் அதில் ஒரு சில கேம்ஸ் ஆடி இருப்பேன். இந்த 4 வருஷத்தில் அந்த கேமுக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கும். அந்த கேம் வந்து கிராஃபிக்கில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிரைவர்ஸ்க்குலாம் அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த 4 இயர்ஸ் கழிச்சு அதே ஃப்ளாக்ஷிப்பில் அதே கேம் நான் ஆடி பார்க்கும்போது டே 1 கிடைச்ச அந்த எஃபிஎஸோ அந்த ரிலையபிலிட்டியோ அந்த ஸ்மூத்னஸோ இப்போ இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு பக்கம் நமக்கு வந்து ஓஎஸ் அப்கிரேட் வந்திருக்கும், ஒரு 3 மேஜர் அப்டேட் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேம் ஆடும்போது அதே எஸ்ஓசி தான், அதே ஜிபியூ தான், பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதே இல்லைல்ல. ஸோ இது வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. சரி, ஓகே, அதனால் வந்து பரவாயில்ல, லாவாவாக இருந்தாலும் சரி, எல்சிடி பேனல் தான், ஹெச்டி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 8GB ரேம் 256GB அப்படின்னும் போது பெரியவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே அது பாட்டு ஓடிட்டு இருந்ததுன்னா பரவாயில்ல, 18 வாட் சார்ஜிங் தான் இருக்கட்டும். ஏன்னா காம்படிஷனில் இருக்க ஒரு சிலரில் 45 வாட் கூட கொடுப்பாங்களே அப்படின்னு கூட தோணுச்சு. இன்ஃபினிக்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஆனால் இதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? எதிர்பாராத விதமாக இந்த லாவா ஃபோனில் நான் பார்க்கும்போது ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாம். 73,000 ரூபாய்க்கு இப்போ தாங்க ரெனோ 15 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 73,000 ப்ரைஸ் டேக்ல இருக்கக்கூடிய 512GB மாடல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோட்வேர் இருக்குது, இதில் ப்ளோட்வேர் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம்! இப்படிலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்களேன். ஓகே, பட் லாவா எந்த அளவுக்கு ரிலேபிள் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் யாராவது லாவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க கிட்ட இந்த ஃபோனை நான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், அதனால ரிவ்யூ மாதிரிலாம் நான் பண்ணலைங்க. ரிவ்யூ அளவுக்குலாம் நான் பண்ணல. ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கைண்ட் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஐ எம் ஆக்சுவலி இம்ப்ரெஸ்டு. பட் இதுக்கப்புறம் இது எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சப்போஸ் நான் இந்த ஃபோனை வந்து ஒரு மாதம் யூஸ் பண்ணால் என்னால் வந்து நிறைய டேட்டா கொடுக்க முடியுமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போதைக்கு சும்மா அவுட்டோரில் 5G எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி நல்லா பண்ணிச்சிங்க. ஓகே, சரி, நம்ம அந்த செகண்ட்ஸ் மார்க்கெட் கதைக்கு வருவோம். ஸோ அப்போ ஆக மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, பிரைமரி மார்க்கெட்டில் எதுவுமே வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும் போது செகண்ட்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு விடிவெள்ளியாக வந்து நமக்கு வந்து ஒரு சேவியராக ஃபீல் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தர் வந்து மெயிலில் ஒரு ரிப்ளை போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக மலேஷ் ப்ரோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹாய் ப்ரோ, நான் வந்து ரியல்மி 7 யூஸரு, மொபைல் அது நல்லா இருந்தது இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது. நான் கேஷுவல் யூஸர் தான், ஃபோட்டோகிராஃபி கூட ஒரு கேஷுவல் லெவல் ஃபோட்டோகிராஃபி அண்டு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ். அண்ட் எனக்கு வந்து ஒரு சஜஷன் வேணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபோன் ஐஃபோன் 16 வாங்கலாமா இல்லாட்டி கூகுள் பிக்சல் 10 வாங்கலாமா அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐஃபோன் 16 நல்ல ஃபோன் தான், நான் மொக்கன்லாம் அதை சொல்ல மாட்டேன். 6.1 இன்ச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும்,
A18 சிப் வேறு இருக்குது. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னும் போது யோசிக்க வைக்குது. 128 GB அவருக்கு வந்து லாங் ரனில் செட் ஆகுமா? 256 GB இப்போலாம் வந்து ஈஸியாக ஃபில் ஆகிடுது. அப்போ 128 GB ஃபோனை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, மேபி ஒரு Pixel 10a அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்டோரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ப்ரைஸிங்கும் ஓரளவுக்கு அவருக்கு வந்து ப்ளஸ் அமையலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணார்னா, இன்கேஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா அண்டர் 40K ஆஃப்லைன்லேயே ஏதாவது ஒரு சில டீலோ ஆஃபரோ போட்டாங்க அப்படின்னும் போது Pixel 10a தைரியமாக போயிடலாம். இருந்தாலும் நம்மளால் வந்து அடுத்து என்ன பண்ணார்னா, அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. iPhone 16 வந்து பேட்டரி ஹெல்த் 92 இருக்குது. ப்ரைஸ் வந்து 52K சொல்கிறாங்க. இல்லைன்னா நான் வந்து Pixel 10a 40K வெயிட் பண்ணட்டுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இங்கே ஹைலைட் என்னென்னா, அந்த iPhone 16 256GB இருந்ததுன்னா அவர் தைரியமாக அதுக்கு போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அது எல்லாருக்குமே காமனாக தான் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தாங்க. நான் 14 Pro தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா. 128GB 14 Proலாம் கூட கிடைக்குது. பட் எனக்கு லாங் ரனில் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு 2 ஆப் போட்டு நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சும்மா கேஷுவலாக ஏதோ ஒரு 4-5 கேம் உள்ளே போடுறேன் அப்படின்னாலே அந்த கேமே 2GB 3GB ஒரு கேமே 2GB அந்த மாதிரி ஆயிடுது. கேம் டேட்டா எல்லாமே லோட் ஆனதுக்கப்புறம் 2GB அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ ஒரு 5 கேம் நான் போட்டனாலே அதுவே 10GB இடத்த எடுத்துக்கும். இதை தாண்டி ஆப்பிளோட iOS 26க்கு அப்புறமாவே ஏகப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் iOS கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னும் போது அதுவும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில ஆப்ஸோ இல்லாட்டி நான் பார்க்குற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணேன்னா 128GB சத்தியமாக இனிமேல் சஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் 256 நோக்கி தான் நானும் மூவ் பண்ணுறேன். ஸோ 256 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 512 அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட் பேலன்ஸாக ஃபீல் ஆகுது இன்றைக்கி டேட்டுக்குங்க. ஜோக்காக தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க, என்ன ப்ரோ 512 போயிட்டு ஒரு பேலன்ஸ்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நிஜமாங்க 1TB அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஓவர் கில்லோ இல்லாட்டி வந்து ஓகே ரொம்ப ப்ராக்ரெசிவாக யோசிக்கிறாயா, இந்த ஆள் அடுத்த 5 வருஷம் இதை தான் யூஸ் பண்ண போகிறான் போல, அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 1TB அப்படிங்கிறது ஓகே. அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சு 512 அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ்ட் அண்ட் மோர் தென் எனஃப் அண்ட் சஃபிஷியண்ட்டாக நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 256 வந்து ஃபைன், ஓகே, குட் ஃபார் 2026 அப்படி சொல்லலாம். ஆனால் 128 நெவர். 128லாம் இனிமேலாம் வந்து டூ மச். அதெல்லாம் வந்து இனிமேல் நான் கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டேன். ஸோ த ஃபேக்ட். ஓகே ஃபைன். ஆக மொத்தம் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம நண்பருக்கு வந்து அவர் வெயிட் பண்ணி 10a போகலாம். அப்படி இல்லை iPhone 16 வந்து 52Kக்கு 256GB தராங்களா, கோ ஹெட் ப்ரோ. 256னா iPhone 16 52Kக்கு நீங்கள் போகலாம். 92 ஹெல்த் வந்து ஒரு பெரிய பெயின்லாம் இல்லை. ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு பேட்டரி ஹெல்த் வந்து 80 கீழே வரும்போது நீங்கள் அஃபிஷியலாகவே மாற்றிக்கலாம். அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து OnePlus 12R ஜியோ ஸ்பெசிஃபிக் நெட்ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூ. ரைட்டு. பாக்யராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ எம் ரீச்சிங் யூ அகைன் இன் மெயில். ப்ரீவியஸ்லி ஐ பிங்க் யூ இன் Instagram and YouTube community post. I have been using OnePlus 12R for the past 2 years. Recently I have been facing a network related issue. I was using Jio SIM as my primary and Vodafone as my second SIM. For the past few weeks, I was not able to make a call. It says server unreachable if I do so. I tried switching the slot for both the SIMs, but still it shows the same thing. When I place the Vodafone SIM in the SIM 1 slotல வச்சேன்னா அது நல்லா வேலை செய்யுது. And I have been having this issue only in Jio SIM. The same SIM card, if I use in different mobile, it works fine. Okay, I tried to check it in the authorized service center. They said this issue was new to them. They are seeing it for the first time. I even bought a new Jio SIM and checked it. Still it says the server is not reachable. Okay. ஸோ அப்போது இந்த 5G பேண்ட்ஸ் சரியாக வேலை செய்யலையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ப்ரோ. நீங்கள் இப்போ ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எனக்கு மெயிலில் அனுப்புங்க. வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். நீங்கள் வந்து 4G கொடுத்து பாருங்கள் ப்ரோ. உங்கள் டிவைஸில் 12Rல நீங்கள் 4G ஃபோர்ஸ் பண்ணி பாருங்கள். 4G ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா 5G ரிலேட்டட் ஏதோ இஷ்யூ ப்ரோ. 5G ரிலேட்டடில் ஏதோ ஒரு இஷ்யூ. அது வந்து நெட்வொர்க் சைடில் இல்லை, நம்ம டிவைஸ் சைடில் அந்த இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது தவிர வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியல. நீங்கள் டிவைஸை வேணால் நெட்வொர்க் ரிலேட்டடாக ரீசெட் ஒரு தடவை பண்ண முடியும்னா பண்ணி பாருங்கள். நெட்வொர்க் மட்டும் தான் நான் சொல்கிறேன், டிவைஸே கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ண சொல்லலை. ஸோ நெட்வொர்க் ரிலேட்டடாக ரீசெட் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபீட்பேக்கையும் சேர்த்து சொல்லுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து 4G ஒன்லி ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ ஒர்க் ஆகிடுச்சுன்னா அப்போ 5G ரிலேட்டட் இஷ்யூ ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். 5G ஒன்லி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அந்த டெவலப்பர் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு நம்ம 5Gயை வந்து ஃபோர்ஸ் 5G அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5G மட்டுமே எனேபிள் பண்ணி சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா அப்போ 4G ரிலேட்டட் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். பட் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு 5Gயில் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்படி இதில் 4G பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் அடிக்கிற மாதிரி இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் கடியாக தான் இருக்குல்ல, ஆனால் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இன்கேஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் பிராண்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்.
இது வந்து ரொம்பவே விசித்திரமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ரியல்மி 7 ப்ரோவை இப்போ யாராவது வாங்குவாங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேட்டரி மாற்றின ரியல்மி 7 ப்ரோவை வாங்கி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ரிமோட் ஏரியாவில் இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பெரிய அளவில் புரிதல் கிடையாது, அவங்ககிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அப்படின்னும்போது ரியல்மி 7 ப்ரோ மாதிரியான ஃபோனை செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். 4K 5K இந்த மாதிரியான பட்ஜெட்டில் வாங்க முடியும். ரியல்மி 7 ப்ரோ வாங்கினா அதில் வந்து நீங்கள் 4G, சப்போஸ் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 4G பிளான், 4G ஃபேமிலி பிளான் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வோடாஃபோனில் நான் செக் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கேயும் வந்து உங்களுக்கு கார்பரேட்டில் கொடுக்குற மாதிரியோ இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு சில போஸ்ட் பெய்டில் ஃபேமிலி பிளான்ஸ்லாம் இருக்குது. ஏர்டெல்லையும் ஃபேமிலி பிளான் இருக்குது, அந்த மாதிரி வோடாஃபோன்லேயும் இருக்குது. நீங்கள் அதில் 4G அவன் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அன்லிமிட்டட் இல்லாட்டி கேப்பிங் இந்த மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். யார் விஐ. பட் ஏர்டெல்லில் வந்து போஸ்ட் பெய்ட் போகும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அன்லிமிட்டட் 5G அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அதை தவிர வந்து பிளானுக்கு ஏற்ற மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆகும் டேட்டா. ஒரு 300 GB இந்த மாதிரியான ஒரு சில டேட்டா கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் பர் மந்த்து. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. மெஜாரிட்டியாக ரிமோட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் போய் பார்க்குறேன் இல்லையா, என்னோட ரிலேட்டிவ்ஸே பார்க்குறேன். ரிமோட்டில் இருக்கிற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியாவில் வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் ஃபோனுக்குலாம் அவ்வளோ அடிக்டே இல்லை. அவங்க ஃபோனே வெளில எடுக்க மாட்டாங்க, ஃபோன் காலுக்கு மட்டும் தான் எடுக்கிறாங்க. இத்தனைக்கும் ஸ்மார்ட் ஃபோனு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஏதாவது வச்சிருக்காங்க, அது ஃபோன் காலுக்கு எடுக்கிறாங்களே தவிர மற்றபடி வாட்ஸ்அப் கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர். அடுத்த ஜென்ரேஷன் தான் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான டிவைஸ் வந்து அவங்கள திருப்திப்படுத்துமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எல்டர்ஸ் 40+, 50+ அண்ட் கம்ப்ளீட்லி சீனியர் சிட்டிசன்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான டிவைஸ் போதுமோ? இது வந்து நம்ம சொல்லப்போனால் 7 ப்ரோ எனக்கு ஏன் பிடிக்கும் பர்சனலாக அப்படின்னா, 7 ப்ரோ வந்து கைண்ட் ஆஃப் அ பிளெண்ட் அண்ட் ரியல்மியில் வந்து கடைசியாக வந்த ஒரு பயங்கரமான ஒரு நம்பர் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், 3.5mm ஜாக் இருக்கும், உங்களுக்கு அமோலட் பேனல் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஐக்கியமாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனது எந்த ஃபோன்லனா, ஒரு ரியல்மி எக்ஸ்டி, ரியல்மி X2 இந்த மாதிரியான ஃபோன். X2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்தது அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு ஃபோன் வந்து 7 ப்ரோ. இதனையும் 720G நம்மளால் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். This is Satish from Tirupur sharing my Realme 7 Pro user experience. I've been using Realme 7 Pro since mid 2021. ஸோ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ஸ்டில் பர்ஃபார்மிங் வெல். மெயின் அட்ராக்ஷன் வந்து அதோட சைஸ் தான், சைஸு வெயிட்டு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ப்ரோ வந்து ஆசம் டிஸ்பிளே ப்ரோ. நோட் தட் இட் ரீப்ளேஸ் இட் வித் ஒரிஜினல் ரியல்மி டிஸ்பிளே ஃப்ரம் அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் அண்ட் இட்ஸ் ஸ்டில் ஃபயர். Sound experience, stereo speaker provides great support for watching content and listening to music. Form factor, the overall size makes it very easy to handle and single hand usage. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இதுல இருந்து மாறவே இல்லை. பட்டன் கூட பார்த்தீங்கன்னா வேலை செய்யல, அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா டபுள் டேப் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி உபயோகித்து இருந்தார். பர்ஃபார்மன்ஸ், Snapdragon 720G handles day-to-day tasks well and 6GB of RAM adds good value to the overall performance. Battery life is solid and 65W charging is still great. சீரியஸாங்க 65W சார்ஜிங். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் வந்து லாவா ஃபோனை பற்றி பேசிட்டு இருந்தேன் பாருங்க, 18W. சரி, காம்படிஷனில் இருக்கிற ஒரு சிலரில் 45 வரைக்கும் தராங்க, ஆனால் அப்பயே 65W சார்ஜிங் 15 to 20K சாலிடாக இருந்தது ரியல்மி ஃபோன்ஸ். ஓகே, I usually get around 4 to 5 years of screen and time and I top up the battery whenever possible. Cons, the only downgrade is the lack of 5G connection. Otherwise, I would keep it until it dies. I purchased this phone when the Realme 8 Pro launched, but I like this phone much better. It is still my all-time favorite mobile. My current device is iPhone 13, but I am still using the Realme 7 Pro as my secondary device. I have great memories with this phone and plan to keep it as long as possible. Thank you, bro. PS, I purchased the Poco Buds X1, Redmi Watch Move, and recently the Kratos neckband after watching your reviews. Please continue this kind of work as long as possible. It adds great value to the community. கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்கல்ல, this also adds more value to the community. அண்ட் எனக்கு என்னென்னா, இப்போது மறுபடியும் என்னோட கொஸ்டின் இதுதாங்க, செகண்ட்ஸ் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? ஓகேயா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டை வந்து இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னென்ன மாதிரியான டிவைஸ் என்னென்ன மாதிரியான ப்ரைஸ்க்கு இருக்குது அண்டு நம்மளால் ஒரு சில டிவைஸை வாங்கி முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, செகண்ட்ஸில் வந்து ஒரு சில டிவைஸ் எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு அதை நம்ம கம்யூனிட்டியில் எப்படி விற்றுருவேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா, 3-4 டிவைஸாக எடுப்பேன். 3-4 டிவைஸாக எடுத்துகிட்டு ரொம்ப நல்லாவே நானும் சிம்லாம் இன்செர்ட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுவேன். அண்ட் என்னோட ப்ரைமரியாக நான் யூஸ் பண்ண டிவைஸ் வந்து எந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து மல்டிபிள் டிவைஸாக எடுத்து நம்ம கம்யூனிட்டிக்கே நான் செல் பண்ணி விட்டுருவேன். இதில் பெனிஃபிட் இருக்கானா 100% பெனிஃபிட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின டிவைஸ் வந்து எப்படி இருந்தாலும் ரீட்டைல் ப்ரைஸில் தான் வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ரீட்டைல் ப்ரைஸில் வாங்குறதுக்கு பதில் 4 யூனிட்டாக வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டிவைஸ்க்கு வந்து 1000 அந்த மாதிரி குறைச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 1000 குறைச்சி கொடுக்கும்போது நான் அதை வச்சு நான் கண்டென்ட்டும் பண்ணிடுறேன். 4 டிவைஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 டிவைஸ் எனக்கு ஒரு 4000 ரூபா கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 4000 ரூபா கம்மியாக கிடச்சதுன்னா அதை நான் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு நான் கை மாற்றி விட்டேன்னு வைங்களேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு 4000 நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேங்க லாங் அகோ. அப்போ டெலிகிராமில் தான் நான் வந்து மேக்ஸிமம் டிவைசஸ் வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு செல் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் எந்த மாதிரினா சோனி அதிகமாக நான் அப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸி சீரிஸு, எக்ஸ்பீரியா 1 வரைக்கும் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்பீரியா 1 மார்க் 1, எக்ஸ்பீரியா 1 மார்க் 2 வரைக்கும் நம்ம கால் எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட்ஸ் மார்க்கெட்டும் ஒரு மாதிரி கோளாராக மாறிக்கிட்டு இருந்தது, கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்புறம் பிரைமரி மார்க்கெட்லேயே டிவைசஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா மாற ஆரம்பிச்சிது ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்புறம் எதுக்கு அப்போ செகண்ட்ஸில் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, ஏன்னா வாரண்டி இல்லை, ப்ளஸ் அதே சமயம் இந்த க்ரீன் லைன் இஷ்யூஸ். ஏன்னா பிரைமரி மார்க்கெட்டில் க்ரீன் லைன் வந்தாலே எல்லாருமே உட்காந்து தூங்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் சாம்சங்லாம். அப்போ நான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் போயிட்டு செகண்ட்ஸில் வந்து ஒரு டிவைஸை வாங்கிவிட்டு அதில் க்ரீன் லைன் வந்ததுன்னா விளங்கிரும், அதுக்கு பில் இருக்காது, ஒன்றுமே ப்ராப்பராக இருக்காது. அதுவும் இந்த மாதிரியான சோனி டிவைஸ்க்குலாம் வாய்ப்பே கிடையாது. சோனிக்கு ஏது இந்தியாவில் சர்வீஸ் சென்டர், மற்ற ஒரு சில பிராண்ட்ஸாவது எதாவது பண்ண முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நேற்று கூட ஒரு கமெண்ட் படித்தேன். அதில் ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிக்சல் 6a நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினேன் ப்ரோ, அன்யூஸ்டு டெமோ யூனிட் அதுன்னு சொல்லி விற்றாங்க. ஓகே ரைட்டு, 15,000க்கு வாங்கியிருக்காரு. வாங்கினதில் பேட்டரி இஷ்யூ. ஸோ இவர் டேரெக்டாக வந்து கூகுளுக்கு மெயில் போட்டு அப்படி இப்படி கிளைம் பண்ணி அவருக்கு வந்து கூகுள் $100 அதுவும் போட்டு விட்டாங்க. ஸோ இப்போ அதான் சொல்கிறார், நான் வாங்கினது 15,000, இப்போ அவன் $100 போட்டு விட்டான், கிட்டத்தட்ட 9,000 rupees. அப்போ நான் வாங்கினது 6,000 மாதிரி கணக்கு வந்துருச்சு ப்ரோ, ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு போட்டிருக்காரு. பட் இது வந்து எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூகுள் பிக்சல் 6a இருந்திருக்கு. பட் இதே வந்து நான் சாம்சங்லையோ இல்லாட்டி வந்து சோனிலலாம் வாய்ப்பே கிடையாதுல்ல. ஸோ அதையும் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸும் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. ரைட்டு. ஸோ நம்ம நண்பர் வந்து தேவகுரு அப்படிங்கிற நண்பர் வந்து 16 Pro வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பேட்டரி ஹெல்த்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அண்டு ஒரு நல்ல ஸ்டோர் லொக்கேட் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ரீசெண்டாக வந்து சென்னையிலேயே ஒரு ஸ்டோரில் 16 Pro பார்த்தேன். 100% பேட்டரியில் கிடைக்குது. ஒரு தடவை வந்து அஃபீஷியலாக ஆப்பிள்கிட்டே டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 256GB மாடல் 16 Pro 75K. ஸோ இது வந்து நல்ல ப்ரைஸாக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ டிவைஸில் வந்து எந்த விதமான யூசேஜ் மார்க்ஸோ எதுவுமே இல்லை. டிவைஸோட டிஸ்பிளே ஒரு தடவை உடஞ்சிருக்கு போல், இல்லாட்டி ஏதோ கைண்ட் ஆஃப் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அஃபிஷியலாக வந்து ஆப்பிள் கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் சர்வீஸ் பண்ண பாயிண்ட் போய் நம்ம செக் பண்ணோன்னா தெரியும். உள்ள சர்வீஸ் போய் நம்ம சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் போய் செக் பண்ணோன்னா தெரியும். ஓகே, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ அஃபிஷியலாக பண்ணுறது எப்பயுமே பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா இதே கடையிலேயே வந்து ஒரு 15 Pro Max இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஏதோ சம்திங் தான் சொன்னாங்க. 15 Pro Max 40,000 இல்லை, புரியல, அப்படி தான் இருந்தது. அது ஏன் அப்படின்னா டூப்ளிகேட் பேனல். ஸோ கம்ப்ளீட்டாக கேவலமாக இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்றாவியாக இருக்கும். அந்த கருமத்தை ஏன்டா வாங்கணுன்ற அளவுக்கு இருக்கும். பட் சும்மா ஒரு ஐஃபோனுங்கிற பேருக்காக என்ன யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே வந்து வெளியில் டுபாக் ஒரு டிஸ்பிளே வாங்கி போட்டிருக்காங்க. பட் இதை யாருக்காவது நம்ம சஜஸ்ட் பண்ண முடியுமானா, அந்த ஆப்பிளில் ப்ரோமோஷன் டிஸ்பிளேல ஒரு சில அட்வான்டேஜஸ் அண்ட் அந்த LTPO ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே இந்த மாதிரி எதுவுமே அதில் யூஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சீப்பான ஒரு டூப்ளிகேட் ஒரு LCD பேனல் தான் எடுத்து அதில் போட்டிருப்பாங்க. சும்மா பேருக்கு இப்போதைக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா பாருங்களேன். பட் அந்த 16 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்யூனான டிவைஸ், ஜென்யூனான டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்காங்க. 75K 256GB 100% பேட்டரி. ஒரு 200 சார்ஜ் சைக்கிள்ஸ் போயிருக்கு, ஆனால் 100% பேட்டரியில் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இதுக்கப்புறம் வந்து செகண்ட்ஸ் டிவைஸில் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் நான் டிவைஸ் வாங்கி நம்ம கம்யூனிட்டியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் என்னென்ன இதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.